பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் பைபிள் இன் டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த 2 வாரங்களாக வேதாகமத்தின் தனித்துவம் என்ற தலைப்பின் கீழ் நாம் ஒரு புத்தகமாக வேதம் எப்படி தனித்துவம் வாய்ந்தது என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் வேதத்தில் இருக்கிற விஷயங்கள் எவ்வளவு தனித்துவமான விஷயங்கள் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்வோம். முதலாவது, வேதம் மேனுவல் ஃபார் லைஃப், வாழ்க்கையின் கையேடாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், நாம் ஒரு டிவி வாங்கினோம் என்று சொன்னால் அந்த டிவியோடு ஒரு கையேடு வரும். அதிலே அதை எப்படி ஆன் செய்ய வேண்டும், அதை எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி அதிலே எல்லாம் எழுதியிருப்பார்கள். அதை வைத்து நாம் அந்த டிவியுடைய கனெக்ஷன் எல்லாம் நமக்கு கொடுப்பது வழக்கம். அதே போலதான் மனிதன் பாவியாக இந்த உலகத்திலே பிறக்கிறான். ஆனால் அவனுக்குள் ஜீவன் பெற வேண்டும் என்றால் இந்த வேதத்திலே ரட்சிப்பு என்கிற விஷயத்தை அவன் பெற்றிருக்க வேண்டும். எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறானோ அப்பொழுது ஒரு டிவி எப்படி ஆன் ஆகிறதோ அதே போல இந்த புத்தகத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கை கூட ஜீவனுள்ளதாய் மாற்றப்படுகிறது. சில சமயங்களிலே டிவி ரிப்பேர் ஆகிவிடும், சில கோளாறுகள் ஏற்படும். அப்பொழுதெல்லாம் அந்த மேனுவல் புக் எடுத்து அதிலே இருக்கிற காரியங்களை படித்து அதை நாம் சரி செய்து விடலாம். அதே போலதான் மனிதனுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், வருத்தங்கள் வருகிற அந்த நேரங்களிலே வாழ்க்கையின் கையீடான இந்த வேதத்தை படித்தார்கள் என்று சொன்னால் அதிலே நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா அர்த்தங்களும் எல்லா விஷயங்களும் அதிலே இருக்கும். மறுபடியும் நம்மை சரி செய்கிற புத்தகமாக, ஒவ்வொரு முறையும் உடைந்து போகிற நேரத்தில் எல்லாம் நம்மை உருவாக்குகிற புத்தகமாக, நாம் துவண்டு போகிற நேரங்களில் எல்லாம் நம்மை உற்சாகப்படுத்துகிறதாக, நம்மை நித்தியத்துக்குள் சேர்ப்பதாக இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இது வாழ்க்கையின் கையேடாக இருக்கிறது. இரண்டாவது, the only book teaches holiness, பரிசுத்தத்தை குறித்து போதிக்கிற ஒரே ஒரு புத்தகம் வேதாகமம் மாத்திரம்தான். உலகத்தில் இருக்கிற எந்த புத்தகமும் பரிசுத்தத்தை குறித்து பேசுவதும் இல்லை, அதிலே எழுதப்பட்ட கதாபாத்திரங்களும் பரிசுத்தவான்களாய் காணப்படுவதும் இல்லை. ஆனால் வேதம் மாத்திரம்தான் பரிசுத்தத்தை போதிக்கிறது. அதிலே வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தராக காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு சேலஞ்ச், நமக்கு ஒரு சவால் விடுகிறார். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிற தேவன் தான் இந்த வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் உலகத்தில் பரிசுத்தத்தை குறித்து போதிக்கிற ஒரே ஒரு தனித்துவம் வாய்ந்த புத்தகம் நம்முடைய வேதாகமம் மாத்திரம்தான். மூன்றாவது, apt for all generations, எல்லா தலைமுறைகளுக்கும் ஏற்ற புத்தகமாய் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், 50 வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய தாத்தா இதே வேதத்திலே 23வது சங்கீதத்தை படித்து கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று அவர் நம்பி அவர் வாழ்ந்து தேவன் உண்மையாகவே அவருக்கு துணையாய் இருந்து அவரை வழிநடத்தினார். 50 வருடங்களுக்கு பிறகு நான் அதை படித்து எனக்கும் தேவன் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று நான் நம்பினேன். என்னையும் அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அடுத்த தலைமுறை என்னுடைய மகனோ அல்லது என்னுடைய பேரனோ வந்து அதே வசனத்தை மறுபடியும் படிப்பான். அவனும் அந்த வசனத்தினால் ஊக்குவிக்கப்பட்டு அந்த வசனத்தினுடைய ஆழங்களிலே தேவனை நம்பி விசுவாசித்து ஜீவிக்கிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறது. ஆகையால் 3500 வருஷங்களாக இந்த வேதம் இன்னும் எல்லா தலைமுறைகளுக்கும் சிறந்ததாக, சமமானதாக, ஏற்றதாக இருக்கிறது. அநேக புத்தகங்கள் இந்த உலகத்திலே அவுடேட் ஆகிவிடுகிறது. அதெல்லாம் பழைய மாடல், பழைய காலம், அதெல்லாம் பழைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் இந்த காலத்து நடைமுறைக்கு செட் ஆகுமா என்று சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் வேதம் மாத்திரம் எல்லா தலைமுறைக்கும் உகந்ததாக, எல்லா தலைமுறைக்கும் ஏற்றதாக நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட புத்தகம் தனித்துவம் வாய்ந்தது. நான்காவது, it fulfills all the human needs, மனிதனுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு புத்தகம். இந்த உலகத்தில் இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொன்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு இடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் வேதம் எப்படி ஒரு மனிதனுக்குள் ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது, அதே போல ஒரு மனிதனுக்கு சமூக வாழ்க்கை இருக்கிறது, சோஷியல் லைஃப், அதற்கான எல்லா காரியங்களும் கொடுக்கப்பட்டது. அதே விதமாய் ஒரு ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை, அதற்கான எல்லா காரியங்களும் இதிலே கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போல ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை, அதற்கான தேவைகளும் இதிலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாமே இதிலே உள்ளடக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி போதிக்கிற ஒரே புத்தகம் நம்முடைய
வேதாகமம் மாத்திரம்தான். ஐந்தாவது, டிரான்ஸ்ஃபார்மிங் பவர். ஒரு மனிதனை மாற்றக்கூடிய சக்தி உடையது. எப்படி என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் நம்மை ஊக்குவிக்கிறதாக, நம்மை உற்சாகப்படுத்துகிறதாக ஒருவேளை இருக்கலாம். ஆனால் இந்த வேதாகமம் மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஒரு பாவியை பரிசுத்தவானாக மாற்றுகிறது, ஒரு குடிகாரனை ஒரு நல்ல மனிதனாக மாற்றுகிறது, ஒரு மந்திரவாதியை நல்ல மனிதனாக மாற்றுகிறது. இப்படி எல்லாரையும் மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எத்தனையோ பேர் இந்த வேதத்தில் தவறுகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று படித்தவர்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மாறிவிட்டார்கள். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த புத்தகமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எத்தனையோ ஆதிவாசிகளை இது மாற்றி விட்டு இருக்கிறது. எத்தனையோ பேரை நல்ல படிப்பு, அறிவு, ஞானத்தை கொடுத்து மனிதனையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த புத்தகம் தான் இந்த வேத புத்தகமாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இதை வாசித்து அவருடைய வாழ்க்கை மாறி அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்த சரித்திரங்கள் கூட இருக்கிறது. ஆகையால் நம்முடைய வேதம் மனிதனுடைய இருதயத்தை மாற்றக்கூடிய ஒரு புத்தகமாய் இருக்கிறது. ஆறாவது, இன்ஃப்ளூயன்சிங் த பீப்புள். ஒரு மனிதனை தாக்கத்துக்குட்படுத்துகிற புத்தகமாய் வேதம் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், அதை படிக்கிறவர்கள் எல்லாம் கவரப்படுகிறார்கள். அதிலே இருந்து ஒரு சத்தியத்தையோ அல்லது ஏதாகலும் ஒன்றை இந்த உலகத்திற்கு சொல்லிவிட்டு செல்கிறார்கள். அப்படிதான் வேதத்திலிருந்து தான் நம்முடைய தேசத்திலே உபயோகப்படுகிற சட்ட புத்தகங்கள் எல்லாம் வேதாகமத்திலிருந்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டதுதான். இன்றைக்கு இருக்கிற கல்வி, மருத்துவம் எல்லாமே வேதத்திலிருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டதுதான். உதாரணத்துக்கு, நம்முடைய இந்தியாவில் மதர் தெரேசா வேதத்தை படித்து சமூக சேவை செய்தார்கள். ஐடஸ் கடர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலை அவர்கள் நிறுவினார்கள். இதெல்லாம் வேதத்தை வாசித்ததில் வந்த தாக்கம்தான் அவர்களை இப்படியெல்லாம் செய்ய தூண்டியது. அது மாத்திரமல்ல, நம்முடைய தேச தந்தை என்று சொல்லி போற்றக்கூடிய மகாத்மா காந்திஜி அவர்கள் கூட இந்த வேதத்தை வாசித்து அவர் மலை பிரசங்கத்தை அவருடைய கரங்களிலே வைத்துக்கொண்டு அதால் ஈர்க்கப்பட்டு அதிலே ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காண்பி என்கிற வசனத்திலிருந்து இந்த இந்தியாவிற்கு அஹிம்சையை போதித்து சென்றார். அது மாத்திரமல்ல, சுவாமி விவேகானந்தா இயேசு கிறிஸ்துவின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டவராய், இயேசு கிறிஸ்து உயிரோடு இன்றைக்கு இருந்தார் என்று சொன்னால் அவருடைய பாதங்களை கழுவுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தா இந்த வேதத்தினால் ஈர்க்கப்பட்டார். இப்படி எத்தனையோ பல தேச அதிபர்கள் எல்லாம் இந்த வேதத்தினால் ஈர்க்கப்பட்டவர்களாக, இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் நம்முடைய வேதம் தனித்துவம் வாய்ந்தது. நம்முடைய வேதம் பெருமைக்குரிய ஒரு வேதமாய் இருக்கிறது. ஆகையால் பிரியமானவர்களே, நான் முக்கியமான ஒரு சிலது மாத்திரம்தான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இன்னும் எத்தனையோ முக்கியத்துவங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட வேதாகமத்தை நாம் கையில் கொண்டு இருக்கிறோம். அந்த ஆண்டவரை நாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். இன்னும் அந்த வேதத்தை அதிகமாய் வாசிப்போம். அதனால் பயன்பட்டு நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.